ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல். நான் உங்கள் இணை தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கலகலாங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். கலகலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் சர்க்கரை அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட கலந்துக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். சர்க்கரை சேர்த்திருக்கனால பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றிட்டா பிசு பிசுன்னு ஆயிரும். ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி செய்யும்போது நல்லா லேயராக வரும். இதை நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு அரை மணி நேரம் நான் மூடி போட்டு மூடி வைக்கிறேன். பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கலகலா மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நான் பெருசாக இருக்கனால 2 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். இதை சப்பாத்தி உருட்டுறதில் வச்சு நம்ம உருட்டிக்க வேண்டியதுதான். ரொம்ப மெலிசாக நம்ம உருட்டக்கூடாது. இது ஒட்டாத இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு போட்டு மேலே நம்ம உருட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நான் உருட்டிக்கோங்க. இந்த சர்க்கரை சேர்த்துருக்கனால நம்ம தண்ணி அளவாக பார்த்து தான் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம உருட்டணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது கொஞ்சம் அன்ஈவனாக தான் வரும். நம்ம ஓரம்லாம் நம்ம கட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக வேண்டாம். இப்போ நம்ம ஓரத்தெல்லாம் நம்ம லெவல் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கத்தியில் நம்ம கட் பண்ணி ஸ்கொயர் டைப்பில் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் வீட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த கலகலா நம்ம அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நாமளும் சாப்பிட்ருப்போம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம செஞ்சு ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா 1 மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். கெட்டே போகாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கரெக்டாக வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பார்ட்டியும் நம்ம இதே மாதிரி நம்ம உருட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மெத்தடு தான். பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கணும். ஓரத்தில் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அன்ஈவன் பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கத்தியில் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ வந்திருக்கு.
நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கருகாத இருக்கும். நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா ஒரு பக்கம் மட்டும் வெந்துடும், இன்னொரு பக்கம் வேகாது. அதனால் இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது குயிக்காக ரெடி ஆயிரும். ரொம்பவே நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை தனியாக வச்சுக்கலாம். அப்பப்போ வந்து ஃப்ளேமை கூட்டியும் குறைச்சி நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், அடுத்த பார்ட்டும் நான் போட்டுட்டேன். பாருங்கள், நம்மளுடைய கலகல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். நம்மளுடைய கலகல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.